இந்த வாரம் ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட வாரன்ற மாதிரி அடுக்கடுக்கா ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கோட படமா வந்துட்டு இருக்கு நம்ம சேனல்ல. அந்த வருஷத்துல இப்போ ஒரு படம் வந்திருக்கு 1975 வந்த படம். ஏன்பா அப்ப அந்த அளவுக்கு பழைய படம்னா சுமாரா தானே இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி படம் இல்ல இது. அந்த மாதிரி இருந்தா நான் அந்த படத்தை எடுத்துட்டு வருவேன்னா உங்களுக்கு. இந்த படத்தை எடுக்க ஸ்டீவன் ஸ்பீல்பர்க்கு பல கஷ்டங்கள் வந்திருக்கு. அதையெல்லாம் தாண்டி இந்த படத்தை எடுத்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்ட கொடுத்திருக்காருன்னா இந்த படம் எப்படி இருக்கும் வாங்க பார்க்கலாம். படத்துல மெயின் கேரக்டர் ஒன்று வரும், அது பேர் ஹூப்பர். நான் பூப்பர்னு இந்த வீடியோல நிறைய சொல்லி அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. எல்லா வீடியோலயும் ஏதாவது ஒரு சம்பவம் ஆயிடுதுப்பா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பார்ட்டி மூட்ல இருக்கிற ஒரு பீச்சை காட்டுறாங்க. அந்த பீச்சில் ஒரு பொண்ணு ஒரு பையன் இருக்காங்க. அந்த பையன் வந்து இந்த பொண்ணு கிட்ட ஏதோ ஒரு சிக்னல் போடுறான். சிக்னல் போட்ட உடனே அந்த பொண்ணு வெக்கப்பட்டுக்கிட்டே ஓடிட்டு இருக்கு. எங்க ஓடுதுன்னு பார்த்தா பீச்சில் குளிக்கிறதுக்காக ஓடிட்டு இருக்கு. இவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அந்த பொண்ணு முன்னாடியே போய் ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கு. இவன் இரு வரேன்னு சொல்லிட்டு ஷூ அவுத்துட்டு இருக்கான். அந்த பொண்ணு நடுவில் போய் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கு. இந்த பொண்ணு இந்த பீச்சில் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கிறான். அதே நேரத்தில் அவன் கீழே விழுந்து பிறண்டு இருக்கான். இதோ வரேன்ட்டு அதே கதையை தான் சொல்லிட்டு இருக்கான். அப்ப பார்த்து லோ ஆங்கிள் காட்டுறாங்க இந்த பொண்ணு மேல ஸ்விம் பண்ணிருக்கிற மாதிரி. இந்த பொண்ணு உடனே கேக்குது, இன்னும் எவ்வளவு நேரம் கரையிலே நிக்க போறா, உள்ளவா அப்படின்னு கூப்பிடும் போது ஒரே நிமிஷம் இரு, என் கால் வந்து ஷூல மாட்டிக்கிச்சு, எடுக்க முடியல, அதை வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணை அந்த ஷார்க் அட்டாக் பண்ணுது. இந்த பொண்ணு கத்திக்கிட்டே இருக்கு. அது அவன் காதுல ஏன் கத்துறத வரன்ற மாதிரியே பேசிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே காப்பாத்துங்க இந்த பொண்ணு திடீர்னு அந்த ஷார்க் உள்ள இழுத்துருது. இவன் கரையில அதை வரமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். கட் பண்ணா படத்தோட ஹீரோவா கட்டுறாங்க. இன்னைக்கு சீசன் என்பதால் கடலில் நிறைய மீன்கள் மாட்டுவதாக தகவல் வந்துள்ளன அப்படின்ற மாதிரி செய்தியில சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோட ஒய்ஃப் பசங்க எங்க அப்படின்னு கேட்கும் போது அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றாரு, அவங்களுக்கு என்ன வேலை, காலையில ஏஞ்சி போய் எங்கேயா விளையாட தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்காமலே சொல்லாதீங்க, போய் வெளியே பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போதே அவங்க பையன் கையை கிழிச்சிட்டு வரான். அம்மா நான் ஊஞ்சல் விளையாடும்போது கை கிழிச்சிச்சுமா அப்படின்னு சொல்லும் போது இதை சரி பண்ற வரைக்கும் நீ விளையாடவே கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. உடனே போன்ல இருந்து கால் பண்றாங்க யாரோ. நம்மளும் அறக்க பறக்க வெளில கிளம்புறாரு. எங்க போறீங்க அப்படின்னு கேட்கும்போது சீசன் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள யாரோ மிஸ்ஸிங் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளால ஒரு போலீஸ் போல சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த கரையில ரோந்து பணியில இருப்பாங்களா அந்த மாதிரி ஆளு நம்மால. இப்படி ஒரு கிளம்பும் போதே அவங்க ஒய்ஃப் இது புது இடம் பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லும் போது நான் என்ன குழந்தையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்றாரு. வண்டியில அந்த லொகேஷன் ஸ்பாட்டுக்கு போறாரு நம்ம ஹீரோ. ஸ்டார்டிங் சீன்ல அந்த பொண்ணை துரத்திட்டு போனான்னு சொன்னேன். அவனும் அந்த இடத்துல நிற்கிறான். இந்த நம்ம ஆபீசர்கிட்ட பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி எப்படி என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்மளும் விசாரிச்சுட்டு இருக்காரு. உடனே ஒரு விசில் சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தாக்கா நம்ம ஹீரோ மாதிரி இன்னொருத்தர் ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கும் போது வேற ஏதோ பார்க்க கூடாத பார்த்துட்டு ஏதோ மயக்கம் போட்டு இந்த மாதிரி ஒரு அதிர்ச்சியில இருக்காரு. என்னன்னு இவங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கிட்ட பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பொண்ணு ஷார்க் இழுத்துட்டு போச்சுன்னு சொன்னல, அந்த பொண்ணோட கை மட்டும் மணல்ல வெளில லைட்டா தெரியுது கரையோரமா. அதை சுத்தி இந்த நண்டு எல்லாம் வலை கட்டி அப்படியே ஒரு மாதிரியா பார்க்கும்போது ஒரு அருவருப்பா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இதை பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு குழப்பத்திலே நின்றுட்டு இருக்காரு. கட் பண்ணா நம்ம ஹீரோட ஆபீஸை கட்டுறாங்க, அதாவது போலீஸ் ஸ்டேஷனை கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு பொண்ணை தொத்திட்டு போனோம்னு சொன்னேன். அந்த பையனும் உட்காந்துருக்கான். அந்த பாடியை பார்த்ததுன்னு சொன்ன அந்த போலீஸாரு அவரும் உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் உள்ள வராங்க. என்ன இவ்வளவு சீக்கிரமா நேரத்துல வந்து உள்ள உட்காந்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு உள்ள போறாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, பெண்டிங்கா இருக்கிற ஃபைல் எல்லாம் உள்ள எடுத்து வை அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன வேலை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ டைப் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பொண்ணு மிஸ்ஸிங் ஆனதை பத்தி, எப்படி அட்டாக் ஆனதை பத்தி டைப் பண்ணிட்டு இருக்காரு. உடனே ஒரு கால் வருது. அந்த கால்ல மெடிக்கல் இன்ஸ்பெக்டர் பேசுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த அசிஸ்டன்ட் சொல்றாங்க. இவரு கால் அட்டன் பண்ணி பேசுறாரு. அதுல வந்து ஷார்க் அட்டாக்னு சொல்லியிருப்பாங்க போல. உடனே இவரும் அந்த டைப் பண்ணிட்டு எங்கேயோ அர்ஜென்ட்டா வெளில கிளம்புறாரு. அப்படி கிளம்பி போறப்பயே அந்த அசிஸ்டன்ட் சொல்றாங்க, சிட்டி பீச் கிட்ட என்னென்ன முன்னேற்பாடுலாம் பண்ணிருக்கீங்க, அந்த ரிப்போர்ட் எனக்கு உடனே வரணும் அப்படின்ற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம இன்னொரு ஆபீசர் சொன்னானே அவர்கிட்ட போய் கிட்ட கேட்கிறாரு, பீச்ல இனிமேல் ஸ்விம்மிங் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி போர்ட்ல எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ வெளில கிளம்பி போறாரு. இந்த பீச்சுக்கு சம்பந்தமான அந்த சூப்பர் மார்க்கெட் மாதிரி ஏதோ இருக்கும், அது உள்ள போறாரு. இந்த பெயிண்ட், பிரஷ், போர்டு அப்படின்ற மாதிரி வெளியே வாங்கிட்டு வராரு. அப்ப கார்ல நம்ம இன்னொரு போலீஸ் வராரு. கார் கிட்ட வந்து நிறுத்தி, இதே மாதிரி உங்க அசிஸ்டன்ட் சொன்னாங்க பீச்ல ஸ்கவுட் பாய்ஸ் எல்லாம் மெரைன் கேம்புக்காக 1 மணி நேரம் ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட போன் இல்லாத காரணத்தால எங்களால அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் சொல்ல முடியல அப்படின்ற மாதிரி அந்த ஆள் சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் எழுதி வையே, பீச்ச எல்லாத்துக்கும் குடிக்க தடை விதிக்கப்பட்டது, யாரும் ஸ்விம் பண்ணக்கூடாது, இது போலீஸ் டிபார்ட்மெண்டோட ஆர்டர், அந்த போர்டை எல்லாம் என் அசிஸ்டன்ட் ரெடி பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விடுறாரு. அப்படி அந்த ஆபீசர் போயிட்டு இருக்கும்போது அவரை மடக்கி ஒரு ஆள் கேட்கிறாரு. அவர் தான் இந்த ஒரு ஊர்ல பெரிய ஆளு, பெரிய தலைக்கட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு மேயர்ன்ற ஒரு பொறுப்புல இருக்காரு. அவர் வந்து என்னாச்சு என்னன்னு கேட்கும் போது நாங்க பீச்சை வந்து க்ளோஸ் பண்ண போறோம், இந்த மாதிரி ஸ்விம் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை விதிக்க சொன்னார். அவரு ஒரு திமிங்கல வந்து பெரிய அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபீசர் கிளம்பி போறாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த பீச்ல அந்த பசங்க குளிக்கிறத தம் அடிச்சுட்டு டென்ஷனா பாத்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டுட்டு பின்னாடியே அந்த கார்ல மேயர் வராரு. கூட ஒரு 3 பேர் டாக்டர் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பா தான் வராரு. அந்த மேயர் நம்ம ஹீரோவை பார்த்து பீச்சை மூடணும்ன்றது நீங்களே எடுத்த முடிவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உடனே நம்ம ஹீரோ வேற யாரை நான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது மேயர் கூட வந்தவர் ஒருத்தவர் டெக்னிக்கலா நீங்க சிபிக் ஆர்டர்
வாங்கியிருக்கணும், போட் மெம்பர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த மேயர் சொல்றாரு, நடந்த இந்த சின்ன விஷயத்த நீங்க எங்க பெருசாக்கிடுவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு, நீங்க இந்த இடத்துக்கு புதுசு. உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, அதுக்கு என்னப்ப? உடனே மேயர், சம்மர்ல இந்த இடத்துக்கு நிறைய பேர் வருவாங்க, இதனால கவர்மெண்ட்டுக்கு நிறைய லாபம், இப்ப பீச் திடீர்னு இல்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இடத்துக்கு யார் வருவா, யாருக்கு என்ன லாபம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோ, அந்த பொண்ணு எப்படிங்க அப்ப செத்துச்சின்னு கேட்கும்போது நம்ம மேயர் என்ன சொல்றாரு, அது கப்பல்ல அடிபட்டு இறந்திருக்கலாம், அந்த கப்பல்ல இருக்கிற பொற்பையில அடிபட்டு இறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப இந்த சொராமினால யாருக்காவது, இந்த பீச்ல யாருக்குமே இது மாதிரி நடந்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த மேயர் கூட வந்தவங்க கத்திட்டு இருக்கான். நீங்க கொஞ்சம் இவர்கிட்ட எடுத்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி மேயர் மெடிக்கல் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. அந்த பொண்ணு ஒரு போட் ஆக்சிடென்ட்டா இறந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த மெடிக்கல் இன்ஸ்பெக்டர் சொல்லும்போது, நீங்க தான் ஷார்க் அட்டாக் பண்ணிச்சுன்னு சொன்னீங்க, நான் சொன்னது தப்பு, நீங்க தப்புன்னு நினைச்சுக்கலாம், நீங்களே சொல்றீங்களா தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கேட்கிறாரு. ஆமா நான் தப்பா தான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த மெடிக்கல் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. உடனே மேயர் சொல்றாரு, இதை நினைச்சு நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்காதீங்க, நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா நான் அவர் சொல்றதை வச்சுதான் முடிவு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும் போது 4ஆம் தேதி சுதந்திர தினம் வருது, இந்த நேரத்துல இதை பெருசு பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோவை சமாதானப்படுத்துறாங்க. அடுத்த நாளே மக்கள் எல்லாம் பீச்ல ஜாலியா என்ஜாய் பண்ணி விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் கட்டையை தூக்கி போட்டு நாய் கூட விளையாண்டுட்டு இருக்கான். பீச்ல எல்லாம் சந்தோஷமா விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆள் மட்டும் யாருக்காவது ஏதாவது ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி பயத்தோடய பார்த்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோவோட ஒய்ஃப், ஏன் இந்த அளவுக்கு பதட்டப்படுறீங்க, எல்லாம் தண்ணியில இருக்கிறத பார்த்து நீங்க ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க, அதெல்லாம் எதுவுமே ஆகாது, பயப்படாதீங்கன்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. இவங்க சொல்லி வாய முடியல, அங்க விளையாட்டு இருந்த அந்த நாயை காணோம். அந்த பையன் அந்த நாயை தேடிட்டு இருப்பான். இவர் இந்த பதட்டத்துல இங்க உட்காந்துட்டு இருக்கும் போது இந்த தண்ணியில இருந்து ஏறி வந்த ஒரு வயசானவர் சொல்றாரு, உங்களுக்கும் தண்ணின்னா பயம் தானே அப்படின்ற மாதிரி கலாச்சிட்டு போவாரு. யார் சொன்னா அந்த மாதிரி, எனக்கு அந்த மாதிரிலாம் பயம் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இந்த பசங்க எல்லாம் ஜாலியா விளையாண்டு இருப்பாங்க. அப்ப தண்ணி கடியில இருந்து ஒரு லோ ஷாட் காட்டுவாங்க. அதுல ஒரு பையன் குளிச்சிட்டு இருக்கிற மாதிரி காட்டிட்டு இருக்கும்போது இந்த ஷார்க் டக்குன்னு வந்து அவன் காலை பிடிச்சி உள்ள இழுக்குது. கரையில உட்காந்து இருந்த ஜனங்களும் சரி, தண்ணிக்குள்ள இருந்தவங்களும் சரி, பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வருவாங்க. ஹீரோ அதை பார்த்த உடனே என்ன பண்றேன்னு தெரியாம அப்படியே ஆடி போய் உட்காந்து இருப்பாரு. நம்ம ஹீரோ கரையில நின்றுட்டு எல்லாரும் வாங்க எல்லாரும் வாங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாரு. ஆல்மோஸ்ட் எல்லாம் வெளில வந்துருவாங்க. இந்த கரையில இருந்துட்டு ஒருத்தவங்க மட்டும் என் பையன் என்ன வரலையே, என் பையன் என்ன வரலையே அப்படின்ற மாதிரி கரை ஃபுல்லா தேடிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த லேடியோட பையனை தான் அந்த சொரா பிடிச்சிட்டு போயிடுச்சு. இதுக்கப்புறம் படம் கொஞ்சம் லென்த்தா போற மாதிரி இருக்கும். எந்த சீன் முக்கியமான சீனோ அந்த சீனை உங்கள்கிட்ட நான் கதையா சொல்றேன். இந்த பையனை அந்த சொரா பிடிச்சிட்டு போன அந்த சம்பவத்தால இங்க மீட்டிங் போறாங்க. அதுல பிரஸ், நம்ம ஹீரோ, மேயர், அந்த பீச்ல கடை வச்சிருக்கிறவங்க அப்படின்னு எல்லாமே அந்த மீட்டிங்ல இருப்பாங்க. அதுல ஒரு ஆளு எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் மாதிரி இருப்பாரு. அவர் சொல்றாரு, நான் சொராவை பிடிச்சி தரேன், என் உயிருக்கு $3500 கம்மி, அதனால எனக்கு $10,000 தாங்க, கண்டிப்பா நான் பிடிச்சி தரேன் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. மேயர், நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அவரு போகும்போது சொல்லுவாரு, இங்க வர டூரிஸ்டால தான் உங்களுக்கு வருமானமே அப்படின்ற மாதிரி, என்னை விட்டா உங்களுக்கு வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரி நேக்கா சூசகமா சொல்லிட்டு போயிடுவாரு. இந்த பீச்ல நோ ஸ்விமிங்ன்ற போர்டு எல்லாம் போட்டுருவாங்க. நம்ம ஹீரோ இந்த புக் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. இந்த சுறா எப்படி எல்லாம் அட்டாக் பண்ணும், எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தீவிரமா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க ஒய்ஃப் வந்து, ஏன் இது மாதிரி ரொம்ப பயந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்கும். இவரு உடனே பசங்க எங்கன்னு கேட்கும் போது அவங்க போட்ல கரையில உட்காந்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, ஏன் அங்க உட்கார விட்டா, அவங்க கூப்பிடுன்னு சொல்லுவாரு. எனக்கு தெரியும், நானும் அந்த சுறா அந்த பையனை அட்டாக் பண்றதை பார்த்தேன், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, இவங்க கரையில தான் இருக்காங்க, எனக்கும் அக்கறை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அந்த புக்கை எடுத்து இவங்க பாக்குறாங்க. உடனே அப்பா கூப்பிடறாங்கல்ல வாங்க அப்படின்ற மாதிரி இந்த பொம்பளை கத்த ஆரம்பிச்சிடும். இந்த சுறாவை பிடிச்சி தந்தா $3000 பரிசா தரும்னு இந்த அமிட்டி ஐலாண்ட் வந்து ஆட் பண்ணிருப்பாங்க. அதை நம்பிட்டு நைட் டைம்ல ரெண்டு பேரும் அந்த சுறாவை பிடிக்கிறது ட்ரை பண்ணுவாங்க. டக்குன்னு அந்த சுறா என்ன பண்ணும், இழுத்துட்டு போயிடும்னா சாதாரணமா அவங்க நின்றுட்டு இருந்த அந்த கட்டையே ஃபுல்லாவே இழுத்துட்டு போயிடும். அங்கே யாரோ பிடிக்க போகுது அப்படின்னு நினைச்சிட்டு தான் இருப்போம். ஆனா தப்பிச்சிருவாங்க. அந்த சுறாக்கு எவ்வளவு பலன்றது அப்பதான் அந்த சீன்ல காட்டுவாங்க. நம்ம ஹீரோ மறுபடியும் புக்கை எடுத்து இந்த சுறா எப்படிலாம் அட்டாக் பண்ணவங்க எப்படிலாம் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருப்பாரு. அந்த சீனை பார்க்கும்போதே ரொம்ப அருவருப்பா இருக்கும். அந்த சுறா அட்டாக் பண்ணவங்க எல்லாம் பார்க்கும்போது அடுத்த நாளே இந்த சுறாவை பிடிக்கிறதுக்கான எந்த ஒரு தெளிவான அறிவுரையும் இல்லாம எல்லாமே கிளம்பி போவாங்க. அப்பதான் நம்ம ஓஷனோகிராபிக்ஸ் இன்ஸ்டிடியூட்ல இருந்து, அதாவது இந்த சுறாவை பத்தின படிப்பறிவு எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அதுல இருந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்திருப்பாங்க. யாரு கூப்பிட்டு இருந்தானா நம்ம ஆளு ஹீரோ தான் கூப்பிட்டு இருந்திருப்பாரு. அவரும் சொல்லுவாரு, இந்த போட்ல இவ்வளவு பேர் போக கூடாது, ஓவர்லோட் ஆயிடும், கீழே விழுந்தீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. எல்லாம் எனக்கு தெரியும் போயா அப்படின்ற மாதிரி அந்த மீன் பிடிக்க போறவங்க எல்லாமே சொல்லுவாங்க. செத்தானுங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ்ல பேசிட்டு வருவாரு. நம்ம ஹீரோ இவங்களெல்லாம் தடுக்கிறதுக்காக ஹெல்ப் கேட்டுட்டு இருப்பாரு. உடனே இன்னொரு ஆபீசர், நான் ஃபர்ஸ்ட் சொன்னல அந்த ஆள் வந்து, நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அவங்க எல்லாம் காப்பாத்து நம்ம ஜனங்கன்னு சொல்லும் போது, அவங்களாம் நம்ம ஆளுங்களே இல்ல, வெளியூர்ல இருந்து வந்தாங்க, அந்த போட்டெல்லாம் பாரு, அந்த நம்பர் பிளேட்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே அந்த ஆள் கேட்பாரு, நீ ஹெல்ப் கேட்டியா இல்லையா, ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் யாருமே வர மாட்டாங்க, நம்ம 2 பேரும் தான் இதை சமாளிச்சாகணும் நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அப்ப நம்ம ஹீரோ இன்ஸ்டிடியூட்ல இருந்து அந்த ஸ்டூடெண்ட்டும் இன்ட்ரோடியூஸ் ஆயிருப்பாங்க. இந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து அந்த ஆள் பேர் வந்து ஹூப்பர், நம்ம ஹூப்பர்னே சொல்லலாம். அவர் சொல்றாரு, இந்த ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண அந்த பொண்ணோட பாடி மீதி பார்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை நான் பார்க்கலாமான்னு கேட்டேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணுங்க, நான் கூட்டு போய் காட்டுறேன்
அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அடுத்த சீனே இந்த சுறாவை பிடிக்கிறதுக்காக கடல்ல இறங்கி இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் பேசும்போது பார்க்கும்போது காமெடியா இருக்கும். ஏதோ சின்னதா மீன் பிடிக்கின்ற மாதிரியே பில்டப் பண்ணிட்டு இருப்பானுவ. ஹூப்பர் அந்த சுறா அட்டாக் பண்ண பொண்ணோட மீதி பாடி பார்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாரு. நீங்க எதை வச்சு இதை நீங்க போர்டு ஆக்சிடென்ட் சொல்றீங்க? அவர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு நிதானமான அதுவும் வெறித்தனமான ஒரு தாக்குதல், நம்ம நினைக்கிறத விட அந்த சுறா பெருசு, ஒரு 4-5 சுறா வகை பேர் சொல்றாரு, இதுவா இருக்கலாம் அதுவா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தால அந்த சுறாவை பிடிக்கிறதுக்கான ஒரு கூட்டம் கடலுக்கு போயிருக்குன்னு அவங்க வந்து ஒரு சுறாவை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. நான் தான் பிடிச்சிட்டேன்ற மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோ போயிட்டு யார் பிடிச்சா அப்படின்ற மாதிரி கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம ஹூப்பருக்கு தெரியும் இந்த சுறா இல்ல அப்படின்ற மாதிரி. அந்த சுறாவை பிடிச்சோன்னு பேசிட்டு இருப்பானு, இது எந்த வகையான சுறான்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருப்பானோ. நம்ம ஹூப்பர் அதை காதல கேட்டுட்டு கேட் ஃபிஷ் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உடனே மேயர் அங்க வந்துருவாரு. அதை பார்த்து நம்ம ஹீரோ இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது ஹாரி, வாங்க சந்தோஷமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. பேப்பர்ல போடுறதுக்காக போஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருப்பாங்க இந்த சுறாவோட நின்னுட்டு எல்லாமே. பூப்பர் சொல்லுவாரு அதை வயிற்ற கிழிச்சு சுறாவோட செரிமானம் வந்து பொறுமையா தான் நடக்கும், அதனால அதுக்குள்ள என்னென்னலாம் இருக்குன்றத காட்டினாதான் இது அந்த சுறாவா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும்னு சொல்லும்போது அதுக்கு நம்ம மேயர் சொல்லுவாரு இவ்வளவு பேரை நீங்க வச்சுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சீங்கன்னா அது நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி கோபமா பேசுவாரு. ஆனா நம்ம ஹீரோவும் அந்த மேயரும் அந்த புடிச்சிட்டோன்ற அந்த மெதப்புலே இருப்பாங்க, அதை சுறாவை வெட்டவே கூடாது அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ரெண்டாவதா ஒரு பையனை பிடிச்சிச்சுல அந்த சுறா, அவங்களோட அம்மா வந்து இந்த நம்ம ஹீரோவை அடிச்சிருவாங்க. இந்த இடத்துல இவ்வளவு பெரிய சுறா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்க ஏன் முன்னாடியே சொல்லல, சொல்லியிருந்தா நாங்க வந்திருப்போமா அப்படின்ற மாதிரி ஒரு நியாயமா கேட்பாங்க. ஃபர்ஸ்டே இந்த இடத்துல ஒரு பொண்ணு அந்த சுறா பிடிச்சிருக்குன்னு நான் இப்பதான் கேள்விப்பட்டேன், ஏன் இப்படி பண்ணீங்கன்னு உங்க சட்டையை பிடிச்சி கேட்கலாம் தான் வந்தேன், கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோ அப்படியே சோகமா அவர் வீட்டுக்கு போவாரு. நம்ம ஹீரோ இப்படி சோகமா உட்காந்துருக்கத அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டே இருப்பாங்க. நம்ம ஹூப்பர் அவங்க வீட்டுக்கு போயிருப்பாரு. அங்க இவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருப்பாங்க. இந்த சுறா மேல எப்படி உங்களுக்கு ஆர்வம் வந்ததுன்னு இந்த ஹீரோட ஒய்ஃப் கேட்கும்போது, நான் 12 வயசா இருக்கும் போது போட்ல ஃபிஷிங் போனேன், அப்ப தூண்டில ஏதோ தட்டின மாதிரி இருந்துச்சு, என்னன்னு பார்த்தா ஒரு 4 அடிக்கு ட்ரெஷர் சுறா என் போட்டை கண்ணாப்பின்னா அட்டாக் பண்ணி அதுல இருந்து ஒரு பீஸ் கூட எனக்கு கிடைக்கல, அப்பையில இருந்து தான் இந்த சுறா மேல எனக்கு ஆர்வம் அதிகமாச்சு. பூப்பர் சொல்லுவாரு நான் இந்த இடத்த விட்டு நாளைக்கு போகும்போது நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோட ஒய்ஃப் ஏன் போறீங்க அப்படின்னு கேட்கும்போது நான் அரோரா போறேன், அங்கதான் சுறாவை ஆராய்ச்சி பண்றதுக்காக பத்திரமா பாதுகாப்பா கட்டப்பட்ட போட் இருக்கு, அங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. போட்டுனாலே இவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, தண்ணினாலே ஆகவே ஆகாது, நாங்க பெரிய போட்ல போகும்போது கூட இவர் காருக்குள்ளே தான் உட்காந்துருப்பாரு அப்படின்ற மாதிரி அவங்க ஒய்ஃப் சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்லுவாரு சரி இன்னும் கொஞ்சம் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு நம்ம சுறா ஓபன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கேட்கும்போது ஹூப்பர் சொல்லுவாரு உங்களால முடியுமா, நான் தான் இங்க சீஃப், என்னால எது வேணா பண்ண முடியும்ட்டு கூப்பிட்டு போயிடுவாரு. அந்த சுறா ஓபன் பண்ணி பார்க்கும்போது அந்த சுறா வயிற்றுக்குள்ள இருந்து மீனோட தலை இன்னொரு பெரிய மீன் அப்படின்னு போட்டுட்டு இருப்பாரு. திடீர்னு ஒரு டப்பாவை தூக்கி போடுவாரு. நான் சொன்ன மாதிரி இது தெற்கு வரைகுடால இருந்து தான் வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு காரோட நம்பர் பிளேட்டை தூக்கி போடுவாரு. இது என்ன காரையே முழுங்கிடுச்சா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது நம்ம பூப்பர் சொல்லுவாரு சுறாவோட வயிறு குப்பை தொட்டி மாதிரி, அது எவ்வளவு போட்டாலும் உள்ள போயிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இந்த பிளேட்டை யாராவது தண்ணிக்குள்ள போட்டுருப்பாங்க, அதை தான் இந்த மீன் முழுங்கிருக்கு அப்படின்ற மாதிரி பூப்பர் சொல்லுவாரு. உடனே நம்ம ஹீரோ சொல்லுவாரு காலையில மேயிட்ட சொல்லி இந்த பீச்சை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நம்ம பூப்பர் சரி இப்பயே போய் அதை தேடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நீ இன்னும் சொல்லியிருந்தா நான் குடிச்சிட்டு வந்திருப்பேன், பரவாயில்ல உங்களால முடியும் என் கூட வாங்க அப்படின்ற மாதிரி பூப்பர் அந்த கடலுக்கு அந்த சுறாவை தேட கூட்டு போவாரு. நம்ம பூப்பரோட போட்ல நம்ம ஹீரோ ஏறி போவாரு. அதுல ரேடாரு அது இதுன்ட்டு எல்லாமே பெரிய பெரிய எக்யூப்மெண்ட்ஸா இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ கேட்பாரு இதெல்லாம் வாங்குறதுக்கு யார் ஸ்பான்சர் பண்றா, இன்ஸ்டிடியூட்டா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் என்னோட காசு, உண்மையதான் சொல்றீங்களா, உண்மையாலுமே நீங்க ரொம்ப பணக்காரரோ, ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு நம்ம பூப்பர். இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது அங்க ஒரு போட்டு மட்டும் அனாதையா கிடக்கும். என்னன்னு போய் பார்க்கும்போது இந்த சுறாவை ஏற்கனவே பிடிச்சேன்னு சொல்லியிருந்தால அந்த அளவு போட்டு தான், சரி என்னன்னு போய் கீழே நான் செக் பண்ணி பார்க்கறேன் அப்படின்ற மாதிரி பூப்பர் கீழே இறங்குவாரு. இவரு உடனே என்ன தனியா விட்டு நீ கீழே கிளம்புறியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. பயப்படாதீங்க யாருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி அவரு கீழே கிளம்பி செக் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி அந்த போட்டோட அடிப்பகுதியில் போயிட்டு இருக்கும் போது அந்த சுறாவோட பல்லு இருக்கும், அதை எடுத்து இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாரு. திடீர்னு அந்த கோட்டைக்குள்ள தலை தெரியற மாதிரி இருக்கும். அதை பார்த்தோன்னு பதட்டத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த பல்ல கீழே போட்டு மேலே ஏறுவாரு. அடுத்த நாளே மேயர்கிட்ட போய் இதெல்லாம் சொல்லுவாங்க. அந்த ஆள் என்ன பண்ணுவாரு, அதெல்லாம் நம்பாம அந்த சுறாவோட பல்லு இருக்கா முதல்ல அப்படின்ற மாதிரி கேட்பாரு. பதட்டத்துல அவர் அங்கேயே போட்டுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நம்பவே மாட்டாங்க, இந்த பிசினஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி அந்த மேயர் பேசிட்டே இருப்பான். உடனே நம்ம ஹீரோ சொல்லுவாரு நம்ம வாயில நம்ம மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி சமம், இது ஒரு தற்கொலைக்கு சமம், நம்ம இதை பார்த்துட்டு விடக்கூடாது, அந்த மீனை பிடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. என்ன ஆனாலும் சரி நான் அந்த பீச்சை மூட மாட்டேன், நீங்க தான் அதுக்கு ஃபுல் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட அந்த மேயர் சொல்லுவாரு. இந்த மாதிரி புரிஞ்சிக்க முடியாத ஆளுகிட்ட நம்ம பேசி என்ன புண்ணியம் அப்படின்ற மாதிரி பூப்பர் டென்ஷன் ஆயிடுவாரு. நான் பீச்சை ஓபன் பண்ணக்கூடாதுன்னு பல சதி வேலை நடக்குது, அதெல்லாம் யார் பண்றான்னு நான் கண்டுபிடிப்பா அப்படின்ற மாதிரி அந்த போர்டை காட்டிட்டு இருப்பாங்க. பூப்பர் சொல்லுவாரு நீங்க இந்த சுறாவை சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கீங்க, இந்த சுறா ஒரு மிஷின், இது பரிணாம வளர்ச்சிக்கு அப்பாற்பட்டது, அதோட வேலை என்னன்னா நீந்தறது, சாப்பிடுறது, அப்புறம் இனப்பெருக்கம் பண்றது, அவ்வளவுதான்.
தான். இந்த போர்டுல இருக்கிற மாதிரி சுறாக்கு ஹெல்ப் பண்றதுக்காக மக்களை பலி கொடுப்போம்னு எழுதிருக்கு. அது என்ன பொறுத்த வரைக்கும் உண்மைதான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மேயர் அதை நிரூபிச்சு மெடல் வாங்கிட்டு போ அப்படின்ற மாதிரி நக்கலா பேசிட்டு போயிடுவாரு. சொன்ன மாதிரி அந்த இடத்துல டூரிஸ்டுங்களாம் அதிகமா வருவாங்க. நல்லா பரபரப்பா இருக்கும் அந்த பீச். மக்களும் எல்லாமே சந்தோஷமாவே இருப்பாங்க. அதுல தண்ணியில இறங்குறதுக்கு ஆனா எல்லாமே பயந்துட்டே இருப்பாங்க. நம்மால மேயர் என்ன பண்ணுவாரு, எதுவும் பயப்படாதீங்க அப்படின்ட்டு ஒரு கிழவர்கிட்ட போயிட்டு பேசி அப்படியே உள்ள இறங்க வச்சிருவாரு. அவங்களும் உள்ள போய் இறங்கி ஜாலியா விளையாண்டு இருப்பாங்க. ஆனா ஒரு பயமும் பதட்டத்திலே தான் இருப்பாங்க. அவங்க பசங்க குளிச்சுட்டு இருக்கும் போகும்போது சுறா வர்ற மாதிரி இருக்கும். உடனே எல்லாம் பதறி அடிச்சுட்டு மேல ஓடுவாங்க. நம்ம ஹீரோ கரையில இருந்துட்டே கத்துவாரு, எல்லாம் மேல வாங்க எல்லாம் மேல வாங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாரு. அந்த இடத்துக்கு போலீஸ் டீம் நம்ம பூப்பரும் போய் செக் பண்ணி பார்த்தாக்க அந்த பசங்க அதை வச்சு விளையாண்டுட்டு இருப்பாங்க. உடனே இன்னொரு குரல் கேட்கும், எல்லாம் சுறா மீன் வெளில வந்துருங்க அப்படின்ட்டு. அங்க பக்கத்துல ஒரு குளத்துல இவர் யாரு நம்ம ஹீரோட பையனும் குளிச்சிட்டு இருப்பான். வந்துருங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு கத்திட்டு கிடக்கும். இப்ப என்ன கதை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ போவாரு. உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோட ஒய்ஃபும் பதறி அடிச்சுட்டு ஓடுவாங்க. அந்த பசங்க போட்டை வச்சுட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஏன்டா என்ன ஓட்டாம இருக்கீங்க, போட்டை ஓட்டுங்கடா அப்படின்னு ஒரு ஆள் முன்னாடி கத்திட்டு இருப்பாரு. அவரை இந்த ஷார்க் அட்டாக் பண்ணி உள்ள இழுத்துரும். எல்லா பசங்களும் தண்ணியில விழுந்துறாங்க. நம்ம ஹீரோட பையனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம நின்றுட்டு இருப்பான். அடுத்த டார்கெட் இவன் தான் அப்படின்ற மாதிரி கிட்ட அந்த ஷார்க் வரும்போதே எப்படியோ தப்பிச்சிருவாங்க இந்த பையன். ஆனா மயக்க நிலையில இருப்பான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போலான்ட்டு கூட்டு போயிடுவாங்க. இந்த மேயரும் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். என்னை மன்னிச்சிருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன், மக்களோட சந்தோஷம் தான் என் சந்தோஷம் நினைச்சிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நீங்க இப்ப இதெல்லாம் விடுங்க, இப்ப ஆக வேண்டிய வேலையை பாருங்க. இந்த வவுச்சர்ல இந்த கையெழுத்து போடுங்க. இந்த குயின்ட்டை கூட்டு இந்த சுறாவை சொல்ல போறேன் நானு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டே இருப்பாரு அவரு. கட் பண்ணா அந்த சுறாவெல்லாம் பிடிக்கிற அந்த குயின்ட் இருக்கிற இடத்துக்கு நம்ம ஹீரோவும் பூப்பரும் போயிருப்பாங்க. இந்த குயின்ட் இருக்கிற இடத்தையே இவங்க ரெண்டு பேரும் ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சுறாவோட வாய் முன்னாடி எலும்பு இருக்குல்ல, அது ஃபுல்லாவே நிறைய இருக்கும். அங்க செவுத்துல மாட்டி இருக்கும். இந்த குயின்ட் கேட்பாங்க, நான் சுறாவை பிடிக்கிறதுக்கு ஷாம்பெயின், குடிக்கிறதுக்கு சரக்கு, கலர் டிவி இதெல்லாம் இருக்கணும். அதுவும் இல்லாம இந்த மேயர் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்ட்டு நிறைய சொல்லுவான், அக்ரிமெண்ட் போடுவான். நம்ம ஹீரோவும் பூப்பரும் என்ன பண்றது, வேற வழியே இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் கேட்டுட்டு கண்டிப்பா பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு கண்டிப்பா யாராவது ஹெல்ப் வேணும் அப்படின்னு நம்ம பூப்பர் சொல்லுவாரு. நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த குயின்ட் சொல்லுவாரு, நாங்க ஒன்னும் அங்க விளையாட போல, சுறாவை பிடிக்க போறோம். உடனே பூப்பர் சொல்லுவாரு, எனக்கு தெரியாத சுறா வகைகளே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது ஒரு கயிறை கொடுத்து இந்த முடிச்ச கரெக்டா போடு அப்படின்னு சொல்லி கொடுப்பாரு. அவனும் கரெக்டா போட்டு நம்ம பூப்பர் தூக்கி போடுவாரு. உன் கையை காட்டு அப்படின்ட்டு கிட்ட நம்ம பூப்பர் கையை பிடிச்சி சொல்லுவாரு, டஃப் ஃபிஷ் அப்படின்னு ஒரு பெரிய மீன் இருக்கு, அதை தனியா ஒரே ஆளா பிடிச்சிட்டு கரையில போட்டேன் நானு. உன் கையை பார்த்தா புது நோட்டை என்ற கை மாதிரி இருக்கு, இது எப்படி மீனை பிடிக்கிறது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி கலாய்ப்பாரு. உடனே நம்ம பூப்பர் டென்ஷன் ஆயிடுவாரு, இதே மாதிரிலாம் பேசினீங்கன்னா கண்டிப்பா நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசுவாரு. நம்ம ஹீரோ சொல்லுவாரு, இது என்னோட பிளான், கண்டிப்பா அவர் வரட்டும் சொன்னோன்னு சரி வந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி இந்த குயின்ட் சொல்லுவாரு. இந்த குயின்ட் என்னென்ன தேவைப்படும் மீன் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அவர் அசிஸ்டன்ட் பின்னாடியே பேசிட்டு வருவாரு. இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம பூப்பர் என்னன்னோ வச்சிருப்பாரு, என்ன ராக்கெட் கீக்கிட்டு ஓட போறே அப்படின்ற மாதிரி அந்த குயின்ட் கலாய்ப்பாரு. இந்த குயின்ட் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே போவாரு. அவருக்கு என்னன்னா, இந்த மீன் பிடிக்கிறதுல எனக்கு எவ்வளவு பெரிய சர்வீஸ் இருக்கு, சுறாவை வேட்டையாடுறதுல நான் பெரிய ஆளு அப்படின்றத ஆணித்தனமா எல்லா மனசுலயும் பதிகிற மாதிரியே பேசுவாரு இந்த படத்துல. நம்ம ஹீரோவும் கப்பல்ல ஏறதுக்கு வந்துட்டு இருப்பாரு. அவங்க ஒய்ஃபும் வழி அனுப்ப வருவாங்க. கோல்டு அட்டாக் ஆனா என்னென்ன மருந்து இருக்கு அப்படி இப்படின்ற மாதிரி அட்வைஸா பண்ணிட்டு வருவாங்க அவங்க ஒய்ஃப். எல்லாம் கரெக்டா இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லுவாரு. குயின்ட் கப்பல்ல சுறா பிடிக்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் ஏத்துட்டு இருப்பாரு, கேட்டுட்டு இருப்பாரு அவங்க அசிஸ்டன்ட்ட. நம்ம ஹீரோட ஒய்ஃப் கேட்பாங்க, அவர் தானே குயின்ட், எப்படி பார்த்தோன்னே கண்டுபிடிச்சா நம்ம ஹீரோ கேட்கும்போது அவர் என்ன இப்படி கத்திட்டு இருக்காரு அப்படின்னுவாங்க. ஹீரோயின் ஒய்ஃப் கேட்பாங்க, பசங்க கேட்டா நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லும்போது, நான் மீன் பிடிக்க போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லு. அங்க ஹக் பண்ணி ரொம்ப எமோஷனலா வந்துட்டு இருப்பாங்க. உடனே அந்த குயின்ட் சொல்லுவாரு, நம்ம ஒன்னும் பிக்னிக் போல, கண்ணுல இருக்க தண்ணியை தொடச்சிட்டு சீக்கிரம் வாங்க, பக்கத்துல தான் மேரி மாதா கோயில் இருக்கு, வேணா வேண்டிக்கிங்க, எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல, சுறா கிட்ட மாட்டினா அவங்கள காப்பாத்த போறாங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோட ஒய்ஃப் அப்படியே அழுதுகிட்டே ஓடிடுவாங்க. இந்த சுறாவை பிடிக்க வர இந்த குயின்ட் இருக்காரு, எதையாவது பேசிட்டு தான் பார்ப்பாரு. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும் அப்படின்ற மாதிரி எம்ஜிஆர் பாட்டெல்லாம் பாடிட்டு போட்டை ஓட்டிட்டு இருக்காங்க. இப்படியே கடலுக்கு நடுவுல போயிடுறாங்க. நம்ம சுறாவை பிடிக்கிறதுக்காக இந்த இறையெல்லாம் போட்டுட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதுவும் அவரால் முடியாம மூக்கெல்லாம் பொத்திட்டு போட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹூப்பர் ரேடார் வச்சு மீன்லாம் வருதா அப்படின்ற மாதிரி சர்ச் பண்ணிட்டு இருப்பாரு. குயின்ட் சொல்றாரு, 5 மைல் கடந்து வந்திருக்கோம், இதே மாதிரி கண்டினியூவா நீ போட்டுட்டு இருங்க. ஒரு தடவை 16 அடி மவுண்ட் ஆக்க பிடிச்சேன், அது மேல வரவும் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பேரல் கட்டிட்டேன். ஆனா இப்பெல்லாம் ரேடார் சோடார்னு ஏதோ புதுசா மிஷின்லாம் வந்துருச்சு, பல்லு வளர்க்கறதுக்கு கூட மிஷினாமே, சோம்பேறி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி குயின்ட் ஹூப்பரை குத்தி காட்டி பேசிட்டு இருக்காரு. குயின்ட் சொல்லுவாரு, இன்னும் கொஞ்சம் கடல்ல மீன் எல்லாம் எடுத்துட்டு வந்து போடுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் அதை எடுக்க போகும்போது ஏதோ ஒரு கயிறை பிடிச்சி இழுத்துருவாரு. அப்ப உடனே அந்த ஏர் கம்ப்ரஸ் எல்லாம் கீழே விழுந்துரும். என்ன காரியம் பண்ணீங்க, இது கம்ப்ரஸ்ட் ஏர். உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, இப்படி முடிச்சு போட்டு வச்சிருந்தா எனக்கு எப்படி தெரியும், நீங்க இதை தப்பா இழுத்துட்டீங்க, இன்னும் கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா வெடிச்சு செதறி இருப்போம் நம்ம. குயின்ட் சொல்லுவாரு, எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணி இதெல்லாம் எடுத்துட்டு
எடுத்துட்டு வந்திருக்க கூப்பர், இதெல்லாம் எந்த வேலைக்கும் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போது குவிண்ட் பாத்துட்டு இருப்பாரு. அந்த தூண்டில் அசைற மாதிரி இருக்கும். இவரு உஷாரா எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரெடியா இருப்பாரு. அந்த சுறா இவங்களை ஆட்டம் காட்டிட்டே இருக்கும். நம்ம குவிண்ட் சொல்லுவாரு இது புத்திசாலியா இல்ல முட்டாளான்னு தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவாரு இது புத்திசாலியான பெரிய சுறா தான். கூப்பர் சொல்லுவாரு ஏ குவிண்ட் அதை விட்டுரு. குவிண்ட் சொல்லுவாரு நீ இன்ஸ்டியூட்ல ஆனா பெரிய ஆளா இருக்கலாம், இங்க எடுபடிதான், நான் சொல்றத கேட்டா என்ன கேட்காட்டி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிளவுஸ் போட்டுட்டு இறங்கி வருவாரு. இது டோனா இல்ல ஸ்குவாட் ஃபிஷ் அப்படின்ற மாதிரி மீன் வகை பேர் சொல்லுவாரு. உடனே குவிண்ட் சொல்லுவாரு நீங்க 2 பேரும் இதை பாத்துக்குங்க அப்படின்ற மாதிரி கப்பலுக்குள்ள வேற ஏதோ எடுக்க போவாரு. சொல்லிட்டு அவர் திரும்ப வரும்போது அந்த மீன் தோண்டியோட கயிறு அருந்திருக்கும். குவிண்ட் பூப்பரை பார்த்து சொல்லுவாரு உன் லட்சணம் இதுல தெரியுது, என்ன டோனா இல்ல ஸ்குவாட் ஃபிஷ்ஷா, ஆனா ஒன்னு இதுல இருந்து தெரியுது உன்ன மாதிரி காலேஜ் படிக்கிற பணக்கார பசங்க தப்பு செஞ்சா ஒத்துக்க மாட்டீங்கன்னு அப்படி சொல்லிட்டு போவாரு. நம்ம பூப்பர் பயிற்சி காட்டுவாரு. நம்ம ஹீரோவும் குவிண்ட்டும் கப்பலுக்குள்ள உட்கார்ந்து இருப்பாங்க. நான் சாதாரணமா கேட் ஃபிஷ் பிடிக்கிற மாதிரி இதை பிடிக்க மாட்டேன், அதை ஏமாத்தி மேல வர வச்சு அது மேல பேரல் மாட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம குவிண்ட் சொல்லிட்டு இருப்பாரு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாப்பாங்க. அந்த சுறா எங்கேயுமே இருக்காது. குவிண்ட் கப்பல் மேல ஏறி இந்த சுறா வருதான்னு கண்காணிச்சிட்டு இருப்பாரு. கப்பலை விட்டு கீழே இறங்கும் போது நம்ம கூப்பர் சீட்டு கட்ட வச்சு விளையாண்டுட்டு இருப்பாரு. இங்க நீ மீன் பிடிக்க வந்தியா இல்ல விளையாட வந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம குவிண்ட் கேட்பாரு. நம்ம ஹீரோ இறையெல்லாம் எடுத்து கடல்ல போட்டுட்டு இருக்கும் போது அந்த சுறாவை ஃபுல்லா அப்பதான் பாப்பாரு. பார்த்தவொன்னு அந்த அதிர்ச்சியிலே பின்னாடி போவாரு. குவிண்ட் கிட்ட இந்த கப்பல் நமக்கு போதாது, இதை விட பெரிய கப்பல் வேணும் நமக்கு. இப்படி ஒரு சொன்ன உடனே குவிண்ட் வெளியே வந்து பாப்பாரு. அந்த சுறா அப்படியே மேல போயிட்டே இருக்கும். நம்ம ஹூப்பரும் அதை பார்த்துட்டு 20 அடி இருக்குன்னு சொல்லும் போது நம்ம குவிண்ட் சொல்லுவாரு 25 அடி 3 டன் வெயிட் இருக்கும். நம்ம ஹூப்பர் குவிண்ட் கிட்ட கேட்பாரு இது போட் பத்தாது என்ன பண்ண போறோம் இதை வச்சுக்கிட்டு, இதுக்கு வேற வழி இருக்கு அப்படின்ற மாதிரி குவிண்ட் சொல்லுவாரு. இப்படி சொல்லிக்கிட்டு குவிண்ட்டுக்கு கப்பலுக்குள்ள போவாரு. பூப்பர் சொல்லுவாரு ஹீரோ கிட்ட நீ போய் அந்த எட்ஜில நில்லு, ஏன் எதுக்கு நிக்கணும், அப்பதான் அந்த சுறா எவ்வளவு பெருசுன்ற போட்டோ பிடிக்க முடியும், ஏன் அந்த சுறா மேலே ஏறி நிக்கிறனே அப்ப புடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. நான் ஏற்கனவே சொல்லின மாதிரி நம்ம ஹீரோக்கு போட்டுன்னா பயம் தண்ணினா பயம் இல்ல, இதெல்லாம் என்ன உங்களுக்கு விளையாட்டா போடுச்சா, என்னையே அங்க போய் நிக்க சொல்றீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு போட் உள்ள போவாரு. அப்ப நம்ம குவிண்ட் கையில கன்னு மாதிரி ஏதோ ஒன்னு எடுத்துட்டு வருவாரு. அந்த சுறா கப்பலை நோக்கி வந்துட்டு இருக்கும். அப்ப குவிண்ட் சொல்லுவாரு நீ போய் கப்பலை ஓட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாரு. ஹீரோ சொல்லுவாரு எனக்கு கப்பலை ஓட்ட தெரியாது, என் கையை பார்த்த மாதிரி திருப்பு அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நம்ம பூப்பரை அந்த கன்னோட ஜாயிண்ட்ல இருக்கிற அந்த கயிறை எடுத்து இந்த பேரல கனெக்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. ஆனா பூப்பர் இந்த சுறாவை பார்த்து அதிர்ச்சியில போயிட்டு அந்த ட்ராக் பண்ற மிஷின் மாதிரி ஏதோ ஒன்னு வச்சிருப்பாரு, அதை எடுக்க போயிருப்பாரு. பூப்பர் எங்க போய் தொலைஞ்ச அப்படின்ற மாதிரி குவிண்ட் கத்திட்டு இருப்பாரு. இதோ வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி கயிறை கட்டிட்டு இருப்பாரு அந்த பேரல்ல. சீக்கிரம் கட்டு, அந்த சுறா கிட்டண்ட வந்துருச்சு அப்படின்ற மாதிரி கத்துவாரு. அந்த சுறா கிட்டண்ட வந்த உடனே நம்மால குவிண்ட் சுற்றுவாரு சுறாவை. தலைக்கு வச்சது இடது புறத்துல போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பேரல் எடுத்துட்டு அந்த சுறா வேகமா போயிட்டே இருக்கும். நம்ம பூப்பர் கப்பல் மேல ஏறி நின்று சொல்லுவாரு நான் கிட்டண்டா போறேன் திருப்பி அதை ஷூட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. கப்பலும் வேகமா போவோம் அந்த சுறாக்கு ஈக்குவலா. கிட்டண்ட போவ அப்படியே டக்குன்னு அந்த சுறா உள்ள இழுத்துட்டு போயிடும். எல்லாம் அப்செட் ஆயிடுவாங்க. நம்ம ஹீரோ கேட்பாரு என்ன நம்ம போலாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அது ஒரு பேரல் இழுத்துட்டு போயிருக்கு, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம இங்கதான் இருந்தாகணும் அப்படின்ற மாதிரி குவிண்ட் சொல்லுவாரு. இப்படியே நைட் ஆகுது. இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு தலையில அடிபட்டு இருக்குல்ல, அதனால தலையை தொட்டு பார்த்துட்டு இருப்பாரு. நம்ம குவிண்ட் சொல்லுவாரு அதெல்லாம் விடுங்க சீஃப், அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அதை விட ஆறாத காயெல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி எப்படிலாம் அடிபட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க உங்களுக்குள்ள போட்டி மாதிரி வச்சு பேசிட்டு இருப்பாங்க. நம்ம குவிண்ட் இப்படிலாம் அடிபட்டு இருக்கு இதனால அடிபட்டு இருக்குன்ற மாதிரி பெரிய பெரிய கதையெல்லாம் சொல்லுவாரு. அதுக்கு ஈக்குவலா உனக்கு ஈக்குவலா நானும் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் அந்த காயத்தெல்லாம் காட்டிட்டு இருப்பாரு. நம்ம ஹூப்பர் இப்படியே இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த சுறாவும் லேசுப்பட்டது இல்லைங்க. இவங்க சொன்ன மாதிரி அந்த போட்டை அட்டாக் பண்ணுது. சர மாதிரி அட்டாக் பண்ணும்போது அதுல நிறைய தண்ணி எல்லாம் உள்ள வந்துருது. போட்ல இருக்கிற எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கட் ஆயிடுது. எல்லாம் தெரிச்சு போய் கையில துப்பாக்கி எடுத்துட்டு அந்த சுறாவை சுட ஆரம்பிச்சிடறாங்க. அது பேரலோட ஜாலியா சுத்திட்டு இருக்குது. இப்படியே போயிது காலையும் விடிஞ்சிருச்சு. இவங்க எல்லாம் போட்டெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. பெட்ரோல் உப்பு தண்ணி நிறைய கலந்து இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம பூப்பர் சொல்லிட்டு இருப்பாரு. இங்கேயும் நிறைய ஃபால்ட்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம குவிண்ட் சொல்லிட்டு இருப்பாரு. மேல நம்ம ஹீரோ இவங்க சொல்றபடி கரெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. தண்ணியில இருந்து அந்த பேரல் மேல வரும். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோ சீக்கிரம் வாங்க அது மேல வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அந்த பேரல் தண்ணியில இருந்து மேல வரும். நம்ம குவிண்ட் சொல்லுவாரு அதை பார்த்து பத்திரமா இழு, சுறா இழுத்து கை 2 துண்டா ஆனது என் கண்ணு முன்னாடி நான் பார்த்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேரல் இழுப்பாங்க. ஹூப்பர்ட் இருந்து அந்த கயிறை வாங்கி நம்ம குவிண்ட் இழுக்கும்போது டக்குன்னு அது சொன்ன மாதிரி இழுத்துரும். குவிண்ட் கையில இருந்து ரத்தம் வரும். நம்ம குவிண்ட் சொல்லுவாரு இப்படியே போனா நம்மள அது ஏமாத்திரும், நீங்க இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நம்ம ஹீரோட்ட சொல்லுவாரு. அவரு இறங்கி வந்து எங்க போறீங்க அப்படின்னு நம்ம குவிண்ட் கேட்பாரு. நான் போன் பண்ண போறேன் ஹெல்ப்புக்கு அப்படின்னோடனே நம்ம குவிண்ட் தான் செம டென்ஷன் ஆயிடுவாரு. ஏன்னா இந்த சுறாவை நம்மளே புடிச்சிட்டு போகணும், நமக்கு தான் அந்த பேர் வரணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துல இருப்பாரு. ஹீரோ ஹெல்ப் கேட்டு போன் பேசிட்டே இருக்கும்போது நம்ம குவிண்ட் ஒரு கட்டையை எடுத்து அதை அடிச்சு உடைப்பாரு. இவங்க 2 பேருக்குள்ள வாக்குவாதம் இருக்கணும், சண்டை போட்டுப்பாங்க. திடீர்னு ஹூப்பர் கூப்பிடுவாரு அந்த சுறா கிட்டண்ட வந்துருச்சு வாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம குவிண்ட் அது கிட்டண்ட போயிட்டு ஒரு பேரல சுடுவாரு, இழுத்துட்டு போவோம். திரும்பி ஒன்னு சுடுவாரு, இழுத்துட்டு போயிடும். இப்படி இழுத்துட்டு போகும்போது அது உள்ள போனோன்னு இவங்களுக்கு எல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாயிடும். 2 பேரையும் இது உள்ள இழுத்துட்டு போகுதுன்னா இது சாதாரண மீனே கிடையாது அப்படின்ற மாதிரி குவிண்ட் சொல்லுவாரு. இப்போ
இப்படியே அந்த சுறா கொஞ்சம் தூரம் போயிட்டு திருப்பி மேல அந்த பேரெல்லாம் வர உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பேரெல்லாம் இழுத்து கப்பல்ல கட்ட பார்ப்பாங்க. கட்டினா உடனே அது செம வேகமா இழுத்துட்டு போகும். அந்த கப்பலே இழுத்துட்டு போற அளவுக்கு ரொம்ப இதா இருக்கும். குவிண்ட் ஏதோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹூப்பர் கத்திட்டு இருப்பாரு. திருப்பி அவர் என்ன பண்ணுவார், வாயில சுடுவாரு. இப்படியே கொஞ்ச நேரத்துக்கு இந்த சுறா ஆட்டம் கட்டிட்டே தான் இருக்கும் இவங்கள. குவிண்ட் சொல்லுவாரு, சீக்கிரம் அதை அவுத்து விடுங்க, இல்லனா அதை கவுத்துரு இந்த கப்பலே அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாரு. குவிண்ட் கத்தியால கயிறை கட் பண்ணி விடுவாரு. அப்ப கூட அந்த சுறா அந்த 3 பேரல இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். உள்ள இழுத்துட்டு போனது திடீர்னு மேல வரும். நம்ம குவிண்ட் சொல்லுவாரு, அதால 3 பேரல இழுக்க முடியாது. திருப்பி அந்த சுறா அந்த கப்பலை நோக்கி வந்துகிட்டே இருக்கும். அதால 3 பேரல உள்ள இழுத்துட்டு போக முடியாது, என்ன பண்ணுதுன்னு பாக்கலாம் அப்படின்ற மாதிரி குவிண்ட் சொல்லுவாரு. அது கப்பல் கிட்ட உள்ள வந்து அந்த பேரல உள்ள இழுத்துட்டு போயிடும். இவங்களுக்கு ஒரே ஷாக்கா இருக்கும், இந்த மாதிரி ஏதாவது சுறா இது வரைக்கும் பண்ணிருக்கா அப்படின்ற மாதிரி ஹூப்பர் கேட்பாரு. குவிண்ட் சொல்லுவாரு, இல்ல நான் இப்பதான் முதல் தடவை பாக்குறேன் அப்படின்ற மாதிரி அதிர்ச்சியிலே இருப்பாங்க. அந்த சுறா இவங்களை துரத்திக்கிட்டே வரும். நம்ம குவிண்ட் கப்பலை ஓட்டிட்டே சொல்லுவாரு, அது ஆழ இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் அதை நான் கொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. நீங்க ரொம்ப வேகமா போறீங்க, கொஞ்சம் பொறுமையா போங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹூப்பர் சொல்லுவாரு. வாய மூடுறா, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டே இருப்பாரு. ஏற்கனவே அந்த போட்ல ப்ராப்ளம் இருக்கு. இப்ப திடீர்னு இப்படி இவங்க ஓட்டும் போது அது ஃபால்ட் ஆகி நின்று போயிடுது. அந்த கப்பலே ஒரே புகையா இருக்கும். நம்ம குவிண்ட் என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரே நிராயுத பாணின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிப்பாரு. போட்ல இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. சுறா இந்த போட்டை பல முறை அட்டாக் பண்ணதால இந்த டைட்டானிக் படம் பார்த்திருப்பீங்க. இந்த டைட்டானிக் படத்துல எப்படி இந்த போட்டு உள்ள அழகா போகும் பொறுமையா, அந்த மாதிரி இப்ப நிக்குது இந்த போட்டு. நம்ம குவிண்ட்டுக்கு வேற வழியில் என்ன பண்றது, நம்ம ஹூப்பர்ட்ட நீ எடுத்துட்டு வந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஹூப்பர் சொல்லுவாரு, 29 அலஸ்டேசியா நைட்ரேட் அது பக்கத்துல போச்சுன்னா அது மேல செலுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. குவிண்ட் சொல்லுவாரு, இவ்வளவு சின்ன ஊசி அதை பண்ண முடியுமா, அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு, கூண்டுக்குள்ள இறங்கி அது வாயில நான் இதை போட்டேன்னா ஜீவ சமாதி ஆயிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. உங்க வாயில நல்ல வார்த்தையே வராதா அப்படின்ற மாதிரி ஹூப்பரும் சொல்லுவாரு. எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாரு நம்ம ஹூப்பர். அந்த கூண்டு எடுத்து தள்ளிக்குள்ள போட்டு நம்மளும் உள்ள இறங்குவாரு. என்ன பத்தி கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நல்லா தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஹூப்பர் சொல்லுவாரு. இவரு இங்க தண்ணிக்குள்ள இறங்கின உடனே அந்த சுறா வேகமா வரும். மேல இருந்து இவங்க பாக்குற மாதிரி காட்டுவாங்க. அந்த பேரல 3 இழுத்துட்டு வரும் வேகமா. அந்த சுறா கிட்டண்ட வேகமா வர்ற மாதிரி இருக்கும். திடீர்னு காணா போயிடும். நம்ம ஹூப்பர் ஓகே அப்படின்ற மாதிரி ரிலாக்ஸா இருப்பாரு. திடீர்னு வந்து அட்டாக் பண்ணும். கையில வச்சிருந்த அந்த எக்யூப்மெண்ட்டும் கீழே போட்டுருவாரு. எடுக்க பாப்பாரு, எடுக்க முடியாது. அந்த சுறா தாறுமாறா ஒரு அட்டாக் பண்ணும். அந்த கேஜ்ல பாதி உள்ள உடைஞ்சிரும். இவரு கையில வச்சிருந்து இருப்பார் போல கத்தி, அதை எடுத்து குத்திக்கிட்டே இருக்காரு. இந்த கேஜ் மேல அந்த சுறா மாட்டிக்கும். உடனே ஹூப்பர் என்ன பண்ணுவாரு, இதான் சான்ஸ்ன்ற மாதிரி தண்ணிக்குள்ள போயிடுவாரு. ஆனா அந்த சுறாக்கு இது தெரியாது, மேல மாட்டிட்டு இருக்கும். அந்த கேஜ் மேல இந்த சுறா வெயிட் தாங்க முடியாத போட்ல இருந்து உடைச்சிட்டு கீழே விழும். அப்ப அந்த சுறா ஓடிடும். எதிலே இந்த கேஜ் கயிறு எடுத்து கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஜை தூக்கி பார்ப்பாங்க. அதுல ஹூப்பர் இல்லன்னே இவங்க எல்லாம் அப்படியே இன்னும் நம்ம கூட வந்தவன் இல்லன்ற மாதிரி அப்படியே சோகமா இருப்பாங்க. இப்படியே இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அந்த சுறா திருப்பி மேல வந்து ஏற்கனவே இந்த போட்டு பாதியா முழுகி இருக்கும். அதுல நம்ம குவிண்ட் இந்த ஓரத்துல நின்று இருப்பாரு. அந்த சுறா கீழே வச்சு அழுத்தணும் போது அந்த போட்டே பாதியா சாஞ்சிட்டு இருக்கும். இவரு எதையோ பிடிச்சி தப்பிக்கலாம்னு பார்த்துட்டு இருப்பாரு. அவர் கை மேல அந்த ஏர் பிரஷர் அந்த கம்ப்ரஸர் விழுந்துரும். உடனே அந்த வலி தாங்காம கூடுவாரு. சுறா வாய்க்கு நேராவே போய் ஒரு விழுந்த உடனே அந்த சுறா ஒரு அப்படியே கட்டிச்சு ரத்தம் எல்லாம் தெறிக்க அது அப்படியே உள்ள இழுத்துட்டு போகும்போது நம்மளுக்கு இங்க பீதி ஆயிடும். போட்டோட கதவை சாத்திட்டு உள்ள இருப்பாரு. அங்கேயும் வந்து இந்த சுறா அட்டாக் பண்ணும். தண்ணியில ஏர் கம்ப்ரஸர் மிதக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து ஒரு தலையில அடிப்பாரு அந்த சுறா தலையில. அப்பயும் அது போவாது. உடனே அது வாயை திறக்கும் போது அந்த கம்ப்ரஸரை தூக்கி உள்ள போட்டுருவாரு. உடனே அந்த சுறாவும் போயிடும் உள்ள. இவரு கப்பலை விட்டு வெளியே வந்து மேல நிப்பாரு துப்பாக்கி கையில வச்சுக்கிட்டு. அப்பயும் வந்து அதை அட்டாக் பண்ணும். ஒரு கையில கத்தி மாதிரி ஒண்ணு கூரா வச்சிருப்பாரு. அதை எடுத்து குத்திக்கிட்டே இருப்பாரு. அதை இழுத்துட்டே போயிடும். அந்த சீனெல்லாம் பார்க்கும்போது இந்த சுறா எப்பதான் சாவும் அப்படின்ற மாதிரி இருந்தது. நம்ம ஆளு துப்பாக்கி வச்சுட்டு போக்கஸா மேல உட்காந்துட்டு இருப்பாரு. வா வா வந்து வாயை காட்டு, அந்த கம்ப்ரஸர்ல சுட்டு நீ வெடிச்சு செதறத நான் பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அவர் சொல்ற மாதிரி அந்த வாயில கம்ப்ரஸர் வச்சுக்கிட்டே அந்த சுறா சுத்தி நேரா வந்துகிட்டே இருக்கும். இவரும் சுறா பக்கத்துல சுடுவாரு. வேலைக்காக திடீர்னு அது வாயை திறந்துட்டு இப்படி மேல வரும்போது நம்ம டப்புன்னு சுட்டவனு வெடிச்சு செதறும் பாருங்க. பார்க்கும்போது செமையா இருக்கும். அந்த மூமெண்ட் அவங்களோட சேர்ந்து நம்மளும் என்ஜாய் பண்ற அளவுக்கு இருக்கும். அவரு நான் சுட்டுட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன்ற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பாரு. அந்த சுறாவோட பாதி பாட்டு தண்ணிக்குள்ள போவோம். பார்க்கவே வேற லெவல்ல இருக்கும். நம்ம ஹீரோ கட்டையில சாஞ்சு அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாரு. நம்ம ஹூப்பர் தான் சாவே இல்லையா, அவர் வருவாரு. கிட்டண்ட போனவொடனே அவரு பயந்துட்டு நீயா வாப்பா அப்படின்ற மாதிரி ஹாப்பி ஆவாரு. நம்ம ஹூப்பர் கேட்பாரு, குவிண்ட் எங்க அப்படின்ற மாதிரி கேட்டவொடனே நம்ம ஹீரோ சொல்லுவாரு, அவர் இல்ல அப்படின்ற மாதிரி சோகமா சொல்லுவாரு. 2 பேரும் கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பேரல் 2 பக்கமா கட்டிக்கிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே நீந்திக்கிட்டே போவாங்க. முன்னாடி அந்த பறவைகள்லாம் இருக்கும். எப்படி இந்த வெடிச்சு சேர்ற அந்த சுறாவோட இதெல்லாம் எடுத்து தின்றதுக்காக வந்திருக்கும் போல. இன்னைக்கு புதன்கிழமையா இல்ல இன்னைக்கு வியாழக்கிழமை அப்படின்ற மாதிரி நம்ம ஹூப்பர் சொல்லுவாரு. அலைகள் நம்மள அதுவா அடிச்சுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. எனக்கு முதல்ல தண்ணினாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவாரு. அதுக்கு ஹூப்பர் சொல்லுவாரு, இனிமேல் பிடிச்சா என்ன பிடிக்கலன்னா என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
உடனே 2 பேர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. படம் அத்தோட முடியுது. என்ன காய்ஸ், படம் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? எப்படி நான் படத்தை நரேட் பண்ண அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருந்துச்சுனாலும் சொல்லுங்க, நல்லா இருந்தாலும் கழுவி ஊத்திட்டு போங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை.